பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். இன்றைக்கு நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போறோம்னா, எதற்காக சுவிசேஷத்தை வேதாகமம் சொல்ற இந்த நல்ல செய்தியை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட என்னன்னு சொன்னாங்க? நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை, இந்த நல்ல செய்தியை பிரசங்கிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாங்க. எதற்காக ஆண்டவர் அப்படி சொன்னாங்க அப்படின்றதற்கான ஒரு சில காரணங்களை நம்ம இன்றைக்கு பார்ப்போம். முதலாவதாக, சுவிசேஷம் சொல்வது என்பது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அது நம்மேல் விழுந்த கடமை. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றதை பார்க்கிறோம். சுவிசேஷம் சொல்லணும் எனக்கு ஐயோ, சுவிசேஷம் சொல்றது தான் என் மேல் விழுந்த கடமை அப்படின்ட்டு பவுல் சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே பிரதான கற்பனையை கொடுத்திருக்கிறத பார்க்க முடியும். இந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தினுடைய 37ஆம் வசனம் தொடங்கி 40ஆம் வசனம் வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்க்க முடியும். முதலாவது பிரதான கற்பனை என்னதுன்னா, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதல் பிரதான கற்பனை. இது நம்ம எல்லாருக்குமே புரியும். நம்ம ஆண்டவரை அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்த கற்பனை ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் இரண்டாவது கற்பனை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதுனா என்னது? எனக்கு என்னென்ன பிடிக்குமோ, எனக்கு என்னென்ன சரியா இருக்குமோ, அதெல்லாம் நான் எனக்கு செஞ்சுக்கிறேன்ல, அதுதான் என்னிடத்தில் தான் அன்பு கூறுவது. எனக்கு ஒரு சில நேரத்துல இலைப்பாறுதல் தேவைப்படும், ரெஸ்ட் தேவைப்படும், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஸோ அது என்னென்ன அன்பு கூறுவதை காண்பிக்குது. அடுத்து வேலைக்கு வேலை சாப்பிட்றது, அது என்னென்ன அன்பு கூறுவதை காண்பிப்பது. என்னை நான் பத்திரமாய் பார்த்து கொள்வது, அது என்னதுன்னா என்னை நானே அன்பு கூறுவது என்பதை காண்பிக்குது. இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் எரியிற நரகத்துல போய் நித்தியமா கஷ்டப்படணும்னு சொல்லி நான் விரும்புவேனா? கண்டிப்பா நான் விரும்ப மாட்டேன். மாறாக நான் என்ன விரும்புவேன்? நான் எப்பவுமே சந்தோஷமா பரலோகத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட எப்பவுமே இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். கரெக்டா? நரகத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அது அழுகையும் பற்கடிப்பும் நிறைஞ்ச ஒரு இடம். அந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேனா? கண்டிப்பா நான் ஆசைப்பட மாட்டேன். மாறாக நான் என்ன ஆசைப்படுவேன்? என்ன ஆசைப்படுவேன்னா, உண்மைய உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதும் நான் ஆசைப்படுவேன். ஸோ என்னுடைய ஆசை என்ன? நான் பரலோகத்துல எப்பவுமே சந்தோஷமா என் இயேசப்பா கூட வாழணும். அதான் என் ஆசைல. இப்போ இந்த வசனம் யோசிச்சு பார்ப்போமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகனா என்ன அர்த்தம்? எப்படி நான் பரலோகம் போய் இயேசு கிறிஸ்துவோட சந்தோஷமா வாழணும்னு விரும்புறேனோ, அதே போல பிறன் எனக்கு அடுத்திருப்பவனும் பரலோகத்துல போய் இயேசு கிறிஸ்துவோட சந்தோஷமா வாழணும்னு விரும்பணும். அதுதான் என்னிடத்தில் நான் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவது என்பது அர்த்தமாகும். நிறைய நேரத்தில் வசனம் என்ன சொல்லுவோம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஸோ என்ன பண்ண நீ? எல்லாருக்கும் ஆகாரம் கொடு, கண்டிப்பா எல்லாருக்கும் வஸ்திரம் கொடு, கண்டிப்பா அதெல்லாம் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஆகாரம் கொடுக்குறோம், இந்த ஆகாரத்தை அவர்கள் உட்கொள்றாங்க. அடுத்த வேலை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னு ஆகாரம் கொடுக்கணும், கொடுத்து கொண்டே இருக்கணும். கண்டிப்பா இது எல்லா கிறிஸ்தவர்களும் செய்யணும். மற்றவர்களுக்கு உதவி செய்வது, தான தர்மம் இதெல்லாம் நிச்சயமா பண்ணி ஆகணும். ஆனா அத்தோட நிறைய பேர் நின்று போயிடணும். அதற்காக மட்டும் இயேசு நம்மளை அழைக்கல. கண்டிப்பா நம்ம மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும். அதே சமயத்துல உதவி பண்ற நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்றத மறக்க கூடாது. யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, வேதனையில் இருக்காங்களோ, அவர்களுக்கு நம்ம உதவி செய்யறோம்.
அதை விட அதிகமா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அவர்களுக்கு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லணும். ஒரு தடவை, 2 தடவை, மிஞ்சி போனா ஒரு சில தடவை உதவி பண்ணலாம். ஆனா, அவர்களை கடைசி மட்டும் ஏந்தி, தாங்கி, சுமந்து தப்பு வைக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவரால் மட்டும் தான் முடியும். அதற்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். ஸோ, ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த மிகப்பெரிய கடமை. இத நான் செய்துதான் ஆகணும். சுவிசேஷம் சொல்லனா எனக்கு ஐயோ! அது மட்டும் இல்லாம பிரதான கற்பனை என்னன்னு பார்த்திருக்கோம். அதுல 2வது கற்பனை என்ன? நான் என்னை எப்படி அன்பு கூறுகிறேனோ, அதேபோல பிறனை அன்பு கூறணும். ஸோ, எப்படி நான் பரலோகமுக்கு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேனோ, அதேபோல பிறனும் எனக்கு அடுத்து இருப்பவனும் பரலோகத்துக்கு வந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படணும். இப்போ இந்த 2வது கற்பனைய நான் நிறைவேற்றாம போயிட்டேன்னு சொன்னா, அதுக்கு பேர் தான் கீழ்ப்படியாமை. கரெக்ட்டா? ஆண்டவரே சொல்றாங்க இந்த 2வது கற்பனை தொடங்கும் பொழுது. 39ஆம் வசனத்துல மத்தேயு 22:39 என்ன சொல்றாங்க? இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், எதற்கு ஒப்பாயிருக்கிற? 1ஆம் கற்பனைக்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால்? அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான கற்பனையோ, அதற்கு ஈக்குவலா இருக்கிற இம்பார்ட்டன்டான கற்பனை என்னது? என்னதுன்னா, உன்கிட்ட நீ எப்படி அன்பு கூறுகிறையோ, அதே போல பிறன்கிட்டயும் அன்பு கூறணும். அப்படின்னா, நான் 2வது கற்பனைய மீறுறேன். 2வது கற்பனைய நான் செய்யல அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் 1வது கற்பனைய செய்யலன்னு அர்த்தம். ஏன்னா இதற்கு ஒப்பாக தானே 2ஆம் கற்பனை இருக்குது. இதற்கு ஈக்குவலன்ட் தானே 2ஆம் கற்பனை. ஸோ இத செய்யலன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாங்களே, "காண்கிற உன் சகோதரனிடத்திலே நீ அன்பு கூறலன்னு சொன்னா, எப்படி காணாதவனிடம் அன்பு கூற முடியும்?" ஸோ என் சகோதரன அன்பு கூறுவேன்னா, கண்டிப்பா நான் என்ன பண்ணி ஆவேன்? இயேசுவ பத்தி சொல்லிதான் ஆவேன். இன்கேஸ் நான் இயேசுவ பத்தி சொல்லனா என்ன அர்த்தம்? நான் காண்கிற சகோதரன அன்பு கூறலன்னு அர்த்தம். நான் காண்கிற சகோதரன அன்பு கூறலன்னா என்ன அர்த்தம்? நான் காணாத, காண முடியாத ஒரு பரிசுத்தமான தேவன அன்பு கூறலன்னு அர்த்தம். இது ரொம்ப, ரொம்ப நமக்கே ஆச்சரியமா இருக்குதுல்ல. ஆகையால என்ன பண்ணலாம்? இந்த நல்ல செய்திய மற்றவர்களுக்கு அறிவிப்போம். இது 1வது காரணம். 2வது காரணம் என்ன? 2வது காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து இல்லாம பரலோகத்திற்கு போக முடியாது என்பது நமக்கு சரியா புரியல. பரலோகம் போறதற்கு இயேசு மட்டும் தான் வழி. அவர தாண்டி வேற வழி இல்ல என்பது நமக்கு சரியா புரியல. ஒருவேளை இந்த காரியம் சரியா புரிஞ்சிருக்கும்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை பற்றி நாம் அறிவிப்போம். இந்த சுவிசேஷத்த, இந்த நல்ல செய்திய மற்றவர்களுக்கு சொல்லுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம். அது என்னது? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, "நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்." இந்த வசனத்த கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம்னு சொன்னா என்ன பார்க்க முடியுது? நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். அடுத்த ஆண்டவர் சொல்றாங்க, "என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்." பரலோகம் போறதற்கு தேவன் இன்னும் அநேக வழிகள வச்சில்ல. குறிப்பிட்ட இடத்துக்கு போறோம்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறதற்கு நெறைய வழிகள் இருக்கும். அதுல என்ன பண்ணும்? எது நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத்தோ, அத செலக்ட் பண்ணி போயிருவோம். ஆனா, பரலோகம் பொறுத்தவரைக்கும், தேவன் வந்து அவருடைய வீட்டுக்கு வர்றதற்கு நெறைய வழிகள வைக்கல. ஒரே ஒரு வழி தான் வச்சிருக்கிறார். அந்த வழி என்னன்னா, அந்த வழிக்கு பேரு இயேசு கிறிஸ்து. அதான் ஆண்டவர் சொல்றாங்க, "நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்." அந்த வசனமே போதாதா நமக்கு? பரலோகம் போறதற்கு அவர் மட்டும் தான் வழி என்ற இந்த வார்த்தைக்கு இந்த வசனமே ப்ரூஃபா போதாதா நமக்கு? அடுத்து 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம் கரெக்ட்டா? அதுல தாவீது என்ன சொல்றாரு? "கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்." இதுதான் 1ஆம் வசனம். 23ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனம். கடைசி வசனம் 6ஆம் வசனம் என்னது? "என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்." இது 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு தாவீது? "நான் கர்த்தருடைய வீட்ல நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன்ப்பா" அப்படின்ட்டு தாவீது சொல்றாரு. இது எப்போ நடக்கும்? எப்போ கர்த்தருடைய வீட்டுக்கு ஒரு ஆடு போக முடியும்? எப்போ கர்த்தருடைய வீட்டுக்கு ஒரு ஆடு போக முடியும்னா, எந்த ஆடுக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரோ, அந்த ஆடு தான் கர்த்தருடைய வீட்டுக்கு போ முடியும். கரெக்ட்டா? கர்த்தர் மேய்ப்பரா இல்லாத ஆடுனால, கர்த்தரை தன் மேய்ப்பராக கொண்டில்லாத ஆடுனால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய வீட்டுக்கு போகவே முடியாது.
கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? ஆடாகிய நான் என் கர்த்தரை பின்பற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இப்ப நான் கர்த்தரை பின்பற்றி கொண்டு போயிட்டு இருக்கும்போது கடைசியா நான் எங்க போய் சேர்றேன்னா, கர்த்தருடைய வீட்ல போய் சேர்ந்துடுறேன். ஒருவேளை என் மேய்ப்பர் கர்த்தரே இல்ல. வேற ஏதோ ஒரு விஷயம் தான் எனக்கு மேய்ப்பரா இருக்குது. வேற ஏதோ ஒரு நபரோ, வேற ஏதோ ஒரு காரியமோ எனக்கு மேய்ப்பரா இருக்குது. நான் அத பின்பற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நான் கேட்கிறேன், நான் பின்பற்றி கொண்டு போயிட்டு இருக்கிற விஷயம், என்ன கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? கண்டிப்பா சேர்க்க முடியாதே! கர்த்தருடைய வீட்ல தானே பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம் இருக்குது. வேற எங்கேயுமே இந்த பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம், சந்தோஷமான வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத இடம் வேற எங்கேயுமே கிடையாதே! கர்த்தருடைய வீட்ல தானே இது இருக்கு. ஸோ, ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். பரலோகத்திற்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா என்ன ரொம்ப கவலையான விஷயம்னா, நமக்கு தெரிஞ்ச அநேகர் அந்த வழியில நடக்கிறதில்ல. இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிறதில்ல. இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியில நடக்கிறதில்ல. ஏன் நெறைய பேருக்கு இயேசுனா யாருன்னே தெரியறதே இல்ல. நம்மள பொறுத்தவரை என்னது, இயேசுனா ஒரு கடவுள்ப்பா, அப்படிதான் அவங்கள பொறுத்தவரைக்கும். ஆனா, நம்ம வேலை என்ன தெரியுமா? இயேசு ஒரு கடவுள் இல்ல. இயேசு தான் ஒரே கடவுள் என்பத சொல்லணும். அதுதான் நம்முடைய வேலை. கரெக்ட்டா? நம்ம ஒண்ணும் பொய் சொல்லலையே! நம்ம ஒண்ணும் தப்பாலாம் ஒண்ணும் சொல்லலையே! இங்க யாரும் யாரையும் மதம் மாற்ற முடியாது. புரியுதா? என்ன தெரியுமா பண்ண முடியும்? நம்மளால மற்றவர்களுக்கு இயேசு என்ற இந்த நல்ல செய்திய சொல்ல முடியும். ஏற்றுக்கொள்றத ஏற்றுக்கொள்ளாதது அது அவங்களுடைய விஷயம். நம்ம வேலை என்ன? சொல்லணும். கரெக்ட்டா? கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நம்ம ஆண்டவர பத்தி அறிவிப்போம். அப்போஸ்தலர்களுடைய 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இங்க என்ன சொல்லப்படுது பார்த்தீங்களா? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இல்லை. பரலோக ராஜ்யம் இல்லை. எவராலே அன்றி? இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அடுத்து என்ன சொல்லுது? நம்ப ரட்சிக்கப்படும்படிக்கு, நம்ப பாவத்திலிருந்து காக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல், இயேசுவின் பெயரை அல்லாமல் வேறொரு பெயர் கட்டளையிடப்படவில்லை. அப்படின்னா, ஒருத்தங்க பாவத்திலிருந்து காக்கப்படணும்னா, ஒருத்தங்க பரலோகத்துக்கு வரணும்னா, ஒருத்தங்க பிதாவின் வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழணும்னா, ஒருத்தங்க நித்திய ஜீவனை, நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னா, அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதனால தான் இந்த சுவிசேஷத்த சொல்லணும். நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க, இயேசு இல்லாம போயிரலாம். இயேசு இல்லாம பரலோகம் வந்துரலாம்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா அது மிகப்பெரிய பொய். இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது. இத சொல்றதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னா எத்தனை ஜனங்க வேற எதையோ அவங்க நினைக்கிறதெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு நம்ப ஆண்டவர பத்தி அறிவிக்கணும்ல. அவர்களுக்கு தெரியல. அவர்களுக்கு இயேசு என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ப வந்து கஷ்டப்பட தேவையில்ல. நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு நம்ம என்னென்னவோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப இலவசமா, ரொம்ப ஃப்ரீயா, நம்ப ஈஸியா பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சொல்றதற்கு ஆட்கள் இல்ல. நம்ப சொல்லி ஆகணும். சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை ஏன் சொல்லணும்? அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை ஏன் சொல்லணும்? ஏன்னா இயேசு அல்லாமல் பரலோகத்திற்கு வேறு வழி இல்ல. அடுத்து 3வது காரியம், எதற்காக நம்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கணும்னா, ஏன்னா இயேசு நம்மை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் அழைத்திருக்கார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மார்க் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 வசனத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றத பார்க்கிறோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்றார் என்று ஆண்டவர் சொல்றத பார்க்க முடியும். இந்த வசனத்தை கொஞ்சம் பொறுமையா பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களை ஆக்குவேன். அப்படின்னா மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாறணும்னா நம்ம யாரத பின்பற்றி ஆகணும்? இயேசுவை பின்பற்றி ஆகணும். இப்படி சொல்லட்டுமா அந்த வசனத்தை? அப்படின்னா ஒருத்தர்
உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுவாருன்னா, அவர் கண்டிப்பா யார தான் மாறுவாரு? மனுஷரை பிடிக்கிறவரா மாறி தான் தீருவார். நான் இப்படி சொல்லட்டுமா இந்த வசனத்த? நான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு, நான் மனுஷர பிடிக்கிறவனாய் மாறலன்னு சொன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டு பார்த்துக்கணும் எனக்கே நானு. நான் இயேசு கிறிஸ்துவ உண்மையா தான் பின்பற்றுகிறேனா? என்ற கேள்விய எனக்கே நான் கேட்டு பார்த்துக்கணும். சரி, இந்த மனுஷர பிடிக்கிறதுனா என்னது? மனுஷர பிடிக்கிறதுனா என்னன்னா, இப்போ அ எப்படி ஆண்டவர் வந்து இந்த இந்த வசனத்த யார்ட்ட சொல்றாங்கன்னா, பேதுருகிட்டயும், அவருடைய சகோதரராகிய அந்திரேயா கிட்டயும் தான் ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, "அப்பா நீங்க வந்து வலைய போட்டு எப்படி கடல்ல இருந்து மீன பிடிச்சு கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறீங்களோ, அதே போல நெறைய மனுஷங்க பாவம் என்ற கடல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ணுங்க நீங்க, என் வசனம் என்ற வலைய வீசுங்க. வீசும்போது மீன் மாட்டும். அந்த மீன் என்ன பண்ணுன்னா, என்கிட்ட கொண்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. ஸோ அதுதான் மனுஷர பிடிக்கிறது. பாவத்துல இருக்கிற ஜனங்களை பிடித்துக்கொண்டு, சுவிசேஷம் என்ற வலைய வீசி பிடித்து, ஆண்டவர்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம்ல, இதுதான் மனுஷர பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வசனம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீங்க தான் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து என்ன சொல்றாங்க? நான் உங்கள மனுஷர பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொல்றாங்க. மத்தேயு 5:13 என்ன சொல்றாங்க? நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. மத்தேயு 5:14 ஆண்டவரும் சொல்றாங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா, மொத்தமா சேர்த்து என்ன தெரியுமா பார்க்க முடியும்? நம்ம என்ன நெனச்சிட்டு இருக்கோம் அநேக வேளையில, நம்பள இயேசு ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் நம்மள ரொம்பவே பிளெஸ் பண்றாரு. நமக்கு வீடு, காரு, அ பைக்கு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களால் நம்மள நிரப்புறாரு இயேசு. அதுதான் இயேசு நமக்கு பண்றாருன்னு நெனச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? என்ன பண்றாருன்னா, நம்மள ஆசீர்வதிக்கிறார். அது கண்டிப்பா ஆசீர்வதிக்கிறார். அத விட ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? நம்மை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமா வைக்கிறார். இத கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு தெருவுல ஸ்ட்ரீட் லேம்பே இல்ல. தெரு விளக்கே இல்ல. இப்போ திடீர்ன்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அந்த தெருவுல ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் வைக்குது. அப்ப என்ன? இந்த தெரு விளக்கு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்குது. கரெக்ட்டா? ஒரு தெருவுல வந்து ரொம்ப ரோடுலாம் கரடு முரடா இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அந்த தெருவுக்கு வந்து நல்ல தரைய போட்டு குடுக்குது. அப்போ என்ன? இந்த ஸ்ட்ரீட் வந்து இந்த தரை போட்டிருக்காங்கல்ல, இந்த தரை வந்து இந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்குது. ஆண்டவர் கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் படைச்சிருக்கிறார். நம்ப வாழுகிறதான அந்த இடத்திற்கு நம்மள ஆண்டவர் யார தெரியுமா வச்சிருக்கிறாரு? வெளிச்சமா வச்சிருக்கிறார். என்ன வெளிச்சம்? இயேசு என்ற மெய்யான வெளிச்சத்த பிரதிபலிக்கிற வெளிச்சமா வச்சிருக்கிறார். நம்ப இயேசு என்ற வெளிச்சத்த காமிக்கணும். நம்முடைய பகுதியில வாழ்ற மக்களுக்கு காமிக்கணும். அப்படி காட்டுறது மூலமா என்ன தெரியுமா புரிஞ்சுப்பாங்க? ஐயோ! நான் வந்து ஒரு மிகப்பெரிய இருள்ல இருக்கிறேன்னு புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்த சொல்றேன். ஒருத்தர ஒரு ரூம்க்குள்ள அனுப்பிச்சு விடுறோம். ஒரு இருட்டான ரூம்க்குள்ள. அந்த ரூம்க்குள்ள என்ன இருக்குதுன்னா, ஒரு கொடிய பாம்பு இருக்கு. இப்போ அந்த ரூம்ல வெளிச்சமே இல்ல. அவர் அந்த ரூம்க்குள்ள இருக்கிறாரு. அந்த பாம்பும் அந்த ரூம்க்குள்ள தான் இருக்குது. நான் கேட்கிறேன், அவருக்கு அந்த இருட்டான ரூம்ல இருக்கிறார்ல, அவருக்கு அவர் இருக்கிற ரூம்ல பாம்பு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. கரெக்ட்டா? அவரும் நெனச்சுப்பாரு, ஓகே ஏதோ இருட்டான ரூம்ல இருக்குன்னு நெனச்சுப்பாங்க. ஆனா எப்போ தெரியுமா அவருக்கு அவர் இருக்கிற ரூம்ல பாம்பு இருக்குன்னு தெரிய வரும்? எப்போ தெரிய வரும்னா, எப்போ அந்த ரூம்ல லைட்டு போடுறோமோ, அப்போ தெரிய வந்துரும். எப்ப இந்த ரூம்ல பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, மொதல்ல அந்த பாம்ப கொலை பண்ணுவாரு. இல்லன்னா அந்த ரூம் விட்டு வெளிய போவாரு. நெறைய ஜனங்களுக்கு தாங்க பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாங்க செய்றது தப்பான விஷயம் அப்படின்னு தெரியாம இருக்கு. ஏன் தெரியுமா தெரியாம இருக்குது? ஏன் தெரியுமா? இன்னும் அநேக ஜனங்கள் தப்பு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏன் தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா வெளிச்சமாகிய நம்ம தான் அங்க போகவே இல்லையே! நம்ம அங்க போனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்துரும்? அவங்களுக்கு வந்து புரிய வந்துரும். இல்ல, இல்ல நம்ம தப்பா இருக்கிறோம். நம்மகிட்ட நெறைய தப்பு இருக்குன்ட்டு எப்போ தெரிய வரும்? எப்போ ஜனங்களுக்கு தெரிய வரும்னா, எப்போ வெளிச்சமாகிய நம்ப அங்க போகுறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துரும். நம்ப மாறணும்னு தெரிய வந்துரும். நம்ப போகுறோமா? நெறைய வேளையில நம்மளும் தானே ஒரு இடத்துல தப்பு நடக்கும்போது, ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களுடைய ஃபேமிலிலலாம் தப்பு நடக்கும்போது, இல்லன்னா வந்து ஒருத்தவங்களுடைய வீட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய போராட்டம், அப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிர்றோம் நெறைய நெறைய வேளையில அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறோம். இல்ல,
ஒரு இடத்துல பிரச்சனையா, ஒருத்தங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லையா, ஒருத்தவங்களுக்கு எதனா எதனா தேவையா இருக்கா? நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? போணும். போயிட்டு இந்த நல்ல செய்திய சொல்லணும். "இத பாருங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய பலவீனமா இருக்கா? நீங்க ரொம்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா வகையான பலவீனத்தையும் இயேசுனால சுகப்படுத்த முடியும்." அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு சுகம் சுகம் குடுத்திருப்பார்ல. அத சொல்லலாம். "இத பாருங்க நாங்களும் ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்தோம். நாங்களும் ரொம்ப பெரிய பலவீனத்துல இருந்தோம். ஆனா இயேசு எங்களுக்கு இலவசமா அந்த சுகம் குடுத்தாரு. இத பாருங்க நாங்க கண்டிப்பா இயேசு கிட்ட ஜெபம் பண்றோம். நீங்களும் விசுவாசத்தோட இயேசு கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் உங்க அப்பா. நீங்க கேட்டா அவர் தராமலா இருக்க போறது கிடையாது. அவர் நல்ல தகப்பன். நீங்க என்ன கேட்கிறீங்களோ, நீங்க கேட்கிறத விட அதிகமா உங்களுக்கு அவரு செய்வாரு. அவர நம்பி ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றது எவ்வளோ நேரம் ஆகப்போது நமக்கு? நம்ப போய் அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ப யாரு? நம்ப யாருன்னா, இந்த உலகத்திற்கு வெளிச்சம். நம்ப யாருன்னா, இந்த பூமிக்கு உப்பு. நம்ப யாருன்னா, இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. மாறாக இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நாம் யாவரும் அழைக்கப்பட்டவர்கள். நம்ப மீன் பிடிக்கிறவங்க கிடையாது. நம்ப மனுஷரை பிடிக்கிறவர்கள். இதை புரிந்து கொள்ளவும். சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை. ஆகையால் நான் சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசுவை அல்லாமல் பரலோகத்திற்கு வேறு வழி இல்லை. ஆகையால் நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். நான் மனுஷரை பிடிக்கிறவன், மீன் பிடிக்கிறவன் அல்ல. ஆகையால் நான் சுவிசேஷத்தை சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரம் வரப்போகிறார். நரகம் காலியாகட்டும். பரலோகம் நிரம்பி ஒழியட்டும். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். அவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாளிற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிற ஆண்டவரே, திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாம் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்றது உம்முடைய கட்டளை ஆண்டவரே. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த கட்டளைக்கு ஏன் கீழ்ப்படியணும் என்பதை நீர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த கட்டளை எங்க மேல் விழுந்த கடமை என்பதை புரிந்து கொண்டு நாங்க இந்த கட்டளைக்கு கீழ்ப்படினோம் ஆண்டவரே. எல்லாருக்குமே பற்றி அறிவிக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிரதான கட்டளை ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் ஆண்டவரே, இது அநேகருக்கு போய் சேரணும் ஆண்டவரே. அனைவருக்கும் போய் சேரணும்ப்பா. ஏன்னா ஆண்டவரே, அநேகர் வேற ஏதேதோ நம்பிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இது எங்களை காப்பாற்றும், அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க, எங்களோட நம்பிக்கை எங்களை காப்பாற்ற நினைத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இல்ல, இயேசு மாத்திரம்தான் பரலோகத்திற்கான வழி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும்ப்பா. அதற்கு நாங்க போய் அறிவிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க மனுஷரை பிடிக்கிறவர்களா எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஆத்துமாக்களை ஆண்டவரை கொண்டு சேர்க்கணும் ஆண்டவரே. சுவிசேஷம் என்ற வலையை வீசி ஆண்டவரே, பாவக்கடல்ல ஆண்டவரே, சாபக்கடல்ல, வியாதி கடல்ல ஆண்டவரே மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை கொண்டு உம்மண்டை சேர்க்கிற ஆண்டவரே, மனுஷரை பிடிக்கிறவர்களால் அங்க இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆத்தும பாரத்தினால் எங்க ஒவ்வொருத்தரை நிரப்புங்க ஆண்டவரே. எங்க கூட தொடர்ந்து இதை பத்தி பேசுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க திருவசனத்தை கேட்கிறவர்களா இல்லாம அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ராஜா, திரள் கூட்ட ஆத்துமாக்களை உம்மண்டை கொண்டு சேர்க்கிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா, பரலோகம் ஆண்டவரே நிரம்பி வழியணும் ஆண்டவரே. நரகத்திற்கு ஒரு ஆத்துமா கூட போகக்கூடாது ஆண்டவரே. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதும்ப்பா உங்க சித்தம். உங்க சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. உங்க சித்தம் செய்ய நாங்க வருகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம். உங்கள் ஜெபம் கேளுமைகள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.